محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال نبينا عليه الصلاة والسلام: كلكم راع وكلكم مسؤول عن رعيته. رواه البخاري. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمع لنا ما مضى يا واسع الكرم. نور إلى غسما قلب الغريب كما نورت قلب إمام الناس غزالي. இவையகத்தை படைத்து பரிபாலனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவனாம் அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் உரித்தாகட்டுமா. அவருடைய சாந்தியும் சமாதானமும் ஈருலக தலைவர் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அவுலியாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம் அத்துணை நபர்கள் மீதும் அல்லாஹுடைய வற்றா கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். புனித மிகு மாதமாம் சஃபர் மாதத்தின் 2வது ஜுமாவினை பெரும் மகிழ்வோடு நாம் அடைய பெற்றிருக்கின்றோம். ஈடில்லா இச்சிறப்பினை நமக்கு ஈண்டருளிய ஏக பெரும் தலைவனாம் அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் உரித்தாகட்டுமா. இந்த திருச்சபையில் நாம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று கூட்டியதை போல நாளை மஹ்ஷர் மைதானத்திலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாஅத் என்னும் பரிந்துரை கிடைக்க பெறுவதற்கு ரப்புல் ஆலமீன் நம் அத்தனை நபர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். புனிதமான ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்து கொள்வோம். ரப்பே, உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிமான மோமினான ஆண் பெண் அனைவர்களுக்கும் தகுந்த பாதுகாப்பையும் கண்ணியத்தையும் வழங்குவாயா என்ற துஆவோடு எனது ஜும்ஆவுடைய உரையை தொடங்குகிறேன். அன்பிற்குரியவர்களே, திருக்குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்லுவான்: யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ். ஓ ஈமான் கொண்ட முஸ்லிம்களே, முஃமின்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஹக்க துகாத்திஹி, அவனை எந்த அளவு பயப்பட வேண்டுமோ அந்த முறையில் நீங்கள் ரப்பை பயந்து வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ரப்புல் ஆலமீன் அதோடு நிறுத்தாமல் தொடர்ந்து பேசுகிறான். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்கள் முஸ்லீமாகவே தவிர நீங்கள் மரணம் அடைய வேண்டாம். அதாவது நீங்கள் மரணம்னு ஒன்று வந்தால் அது முஸ்லீம் என்ற நிலையில்தான் நீங்கள் மரணிக்க வேண்டும் என்ற செய்தியை திருக்குர்ஆனிலே ரப்புல் ஆலமீன் நமக்கு உபதேசமாக சொல்லி காட்டுகிறார். ஒரு மனிதன், ஒரு முஸ்லீம், ஒரு மூமின் தாய் தந்தையினுடைய வயிற்றில் பிறந்து வளர்கிறார், வாழ்கிறார், 5 நேர தொழுகையாடி, ஹஜ்ஜெல்லாம் செய்து விட்டார், தொடர்ந்து நோன்புகள் எல்லாம் சரியாக வைத்தார், எல்லாம் செய்தார், சிறப்பாக செய்தார், நல்லவர் என்ற பெயரையெல்லாம் பெற்றார். அவர் யாருங்க? நல்ல அற்புதமான மனிதருங்க என்று அவர் வாழ்நாளில் நல்ல பெயரெல்லாம் எடுத்தார். ஆனால் முடிவு முஸ்லிமாக அவர் மரணிக்காவிட்டால், முஸ்லிம் என்ற மூமின் என்ற அந்த அற்புதமான ஈமான் இல்லாமல் மரணித்து விட்டால் அவர் துர்பாக்கியசாலி என்று இஸ்லாம் சொல்கிறது. ஆரம்பம் முஸ்லிம், நடுவுல முஸ்லிம், வாழ்க்கையெல்லாம் முஸ்லிம், மரணிக்கிற நேரத்தில் கலிமாவை விட்டுவிட்டு மரணித்தால் அவனை போன்ற ஒரு துர்பாக்கியசாலி யாருங்க? அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? துஆ செய்வார்கள். கடைசி வரை ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்க வேண்டும் மாத்திரமல்ல, உயிர் பிரிகிற அந்த கடைசி நொடி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு இந்த உலக வாழ்வினுடைய தொடர்பு நிற்கிறது. இதுக்கு மேல இந்த உலகத்துல ஒரு மூச்சு விட முடியாதுதானே சக்கராத்து. அந்த கடைசி நொடி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையோடு முடிவு அடைகிற பொழுது அவன் வெற்றியாளன். பரிச்சை அங்கதான். வாழுகிற பொழுதெல்லாம் பரிச்சை. வாழுகிற போது சரியாக அவ்வப்போது பாவங்கள் எல்லாம் செய்வோம். அவ்வப்போது திருத்தி கொண்டு பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டு அல்லாஹ்வை பயந்து கொண்டு மாறி மனிதன் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டேதான் இருப்பான். இல்லை திருத்து, நான் பிறந்ததிலிருந்து எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் பாவமே செஞ்சதில்லை எவரும் சொல்ல முடியாது. அப்படி சொன்னா ஒரு மலக்கா போயிடுவார். அவர் அஜர்தா இருந்தாலும் சரி, முத்தவலியா இருந்தாலும் சரி, உலக தலைவராக இருந்தாலும் சரி, வாழுகிற காலங்களிலே அவருக்கு பாவங்கள் ஏற்படும்,
பிறகு அவர் நன்மையை செய்வார், பிறகு பாவங்களை செய்வார், பிறகு நன்மையை செய்வார். இந்த டிராவலிங். ஆனால் முடிவு ஹாத்திமா என்பது முஃமினாக அவன் மரணித்தால், முஃமினான அடையாளங்களோடு அவன் மரணிக்குகிற பொழுது, ஈமானோடு மரணிக்குகிற பொழுது அவன் வெற்றியாளனாக ஆகிறான். இப்போ நம்ம அந்த திருக்குர்ஆன் ஆய்வு செய்யும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்லிட்டு, வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்க முஸ்லிமாவை தவிர நீங்கள் வஃபாத்தாக ஆகிவிட வேண்டாம், உங்கள் மரணம் முஸ்லிம் என்ற நிலையில் இருக்க வேண்டும் என்று திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறார் என்றால், ஒரு காலம் ஈமானையும் இஸ்லாத்திலும் சமரசமே கிடையாது. மற்ற எல்லாத்திலையும் சமரசம் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூடுதல் குறைவு, மனைவி சரியில்லை, கொஞ்சம் என்ன செய்யலாம், சமரசம் பண்ணிக்கலாம். வாய் ஜாஸ்தி, சண்டை போடுறா, சமரசம். தொழில் போட்டி, ஏதோ சமரசம் பண்ணிக்கலாமா, அந்த உன் கடையை அங்க மாத்திருப்பா அப்படிங்கிறான், சரிப்பா. எல்லா விஷயங்களிலும் சமரசம் செய்து கொள்ள முடியும். கலிமாவில் மாத்திரம் சமரசத்திற்கு வேலையே கிடையாது. அதனாலதான் ரப்புல் ஆலமீன் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீ வாழ்றதா இருந்தா களிமா விட்டுறணும் என்று சொல்லுகிற பொழுது, சரிங்க அதுக்கு என்னங்க நான் வாழ்ந்துக்கிறேன், களிமா விட்டுறேன் என்ற சூழ்நிலை வரக்கூடாது. எதை இழந்தாலும் இஸ்லாத்தை இழப்பதற்கு நான் தயார் இல்லை என்று ஒரு முஃமின் வாழ வேண்டும் என்ற அற்புதமான செய்திகளைத்தான் திருக்குர்ஆனில் நமக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சரி, நாம் எப்படி ஈமானோடு வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ, அதே போன்று நம்முடைய பிள்ளைகளையும் ஈமானோடு வாழ்ந்து மரணிக்குகிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும். முன்னாடி வாழ்ந்தவங்க எல்லாம் ஓரளவு ஈமானோடு டிராவல் பண்ணிடுவாங்க. நீ அடுத்து வரக்கூடிய காலங்கள் எப்படின்னு சொல்ல முடியும். அவ்வளவு பாவங்கள், அவ்வளவு ஈமானிய இஸ்லாமிய பெருமானாரின் வாழ்வியலுக்கு எதிராக திரும்புகிற கூட்டங்கள் இன்னைக்கு அதிகமாகிடுச்சு. இஸ்லாத்தினுடைய அடிப்படையை பின்பற்ற வேண்டும் என்ற ஆர்வமோ ஆசையோ இனி வரக்கூடிய சமுதாயத்திற்கு, தற்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இளைய சமுதாயத்திற்கு மிக குறைவு என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பார்க்கிற பொழுது ஒரு நடிகனின் பின்னால் எத்தனை மக்கள் செல்கிறார்கள். அதுவும் ஒரு கட்டத்தில் சில இஸ்லாமிய பெண்மணிகள், இளம் சகோதரிகள் சொல்லிவிடுகிறார்கள், என் கணவனை விட, என் பெற்றோரை விட நான் நேசிப்பது இந்த நடிகனை என்று சொல்லுகிறார்கள் என்றால் அவருடைய உள்ளத்துல இஸ்லாத்தினுடைய ஆசை இருக்குன்னு நினைக்கிறீங்க? இஸ்லாம் சொல்லி தருகிறது, உன் தாய் தந்தையை விட, உன் கணவனை விட, பெற்றெடுத்த பிள்ளையை விட பெருமானாரை நேசித்தால்தான் உண்மை முஃமின் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு இளைய சமுதாயம் புர்கா போட்டுக்கிட்டு, அதுவும் பாருங்க தேடி தேடி எடுப்பாங்களா தியேட்டருக்குள்ள, எல்லா சமுதாய மக்களும் போறான். ஆனா புர்கா போட்டு போனா அந்த பெண்ணை தேடி பேட்டி எடுக்கிறான். பேட்டி கொடுக்கிற பொம்பளைங்களும் பாத்தீங்கன்னா அந்த புர்காவோட அடையாளத்தோட சொல்றாங்க, கூச்சம் இல்லாமல் வெக்கம் இல்லாமல், என் கணவனை விட இந்த நடிகனை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார் என்றால் உண்மையிலேயே அவர்களுக்கு நல்ல மௌத்து வரும் என்பது நம்ம சாதம் பெற்றதில்லை. அவருடைய பேச்சிலிருந்து ஒரு பயம் ஏற்படுகிறது. இவர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக புறப்பட்டிருக்கிறார்கள் இல்லையா? ஒரு விதமான நடிகன் பின்னால் செல்லக்கூடிய, ஒரு கவர்ச்சியின் பின்னால் செல்லக்கூடிய இந்த உலகத்தினுடைய மோகம் அவர்களுக்கு அதிகமாக ஆயிருக்கு. அம்மாட்ட கேட்கிறாங்க, ஏமா இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாச்சே, இன்னைக்கு ஜும்மாவுடைய நாளாச்சு, என்னமா வந்திருக்கிற அப்படின்னு. அதெல்லாம் சமூக வலைதளங்கள் அதை பார்த்தோம். வெள்ளிக்கிழமையா இருந்தா என்னங்க, எங்க தலைவர் படம் ரிலீஸ், அதாங்க குடும்பத்தோட பார்க்க வந்திருக்கோம். இப்போ வெள்ளிக்கிழமை நம்ம இஸ்லாத்துல எவ்வளவு உயர்வாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதற்கு முன்னால் அல்ஹம்துலில்லாஹ் ஏதோ ஒரு மாதிரியாக மக்கள் சென்று விட்டார்கள். இனி வரக்கூடிய காலங்களில் மிக பேணுதலாக குழந்தைகளை வளர்த்தால்தான் நல்ல சமூகத்தை உருவாக்க முடியும். இன்றைக்கு இருக்கக்கூடிய மூத்தவர்கள் எல்லாம் ஈமான் அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டாங்க. வீட்டில் இருக்கிற மூத்த ஆளுகள் இருக்கிறாங்களே, அவ்வளவு சீக்கிரம் ஈமான் விட மாட்டாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் சமுதாயத்தை சேர்ந்த ஆண்கள், பெண்கள், இதை தாண்டி இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்படக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் பார்க்கிற பொழுது ஒரு அச்ச உணர்வு ஏற்படுகிறது. அதனால்தான் குறிப்பிட்டு சொல்கிறேன், நாம் எப்படி ஈமானோடு வாழ வேண்டும், மரணிக்க வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய தாய் தகப்பன் ஆசைப்பட்டார்கள், அதுபோல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே போல் அடுத்த சமுதாயத்தை பேணி பாதுகாப்பது பெற்றோர்களின், இன்னும் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தவர்களின் தலையாய கடமை. இன்றைக்கு செல்போன் ஒன்று வாங்கி கொடுத்துட்டா எல்லா கருமங்களும் வந்து விடுகிறது இல்லையா? அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த வயது என்பது அந்த 18 வயசு, அந்த டீனேஜ்ல இல்லை. என்ன சொன்னாலும் ஏறாது, எப்படியாவது அது நோண்டிட்டே இருக்கணும்னு சொல்லும், அல்லது அது எதை காட்டுகிறதோ அதை அமல்படுத்த வேண்டும் என்றுதான் அந்த உள்ளம் சொல்லும். தாய் தகப்பை அது இது எல்லாம் பின்னாடி. அன்பிற்குரியவர்களே, உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலத்தில் நடந்த ஒரு அற்புதமான சம்பவம் இன்றைக்கு நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்திலும் நமக்கு ஒரு படிப்பினையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட ஒருத்தர், யா அமீருல் மோமினீன், மோமினின் தலைவன், என் பையன் என் சொல் பேச்சு கேட்க மாட்டான், என்னை மீறி செயல்படுகிறான், என்னை மதிப்பதில்லை, அவனுக்கு சரியான தண்டனை நீங்கள் வழங்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அந்த பையனை
விசாரிக்கணும்னு சொல்லி உமர் அலி எல்லாம் அழைச்சி வர சொல்றாங்க. இந்த பையனை வந்துட்டான், கூப்பிட்டு சொல்றாங்க, ரொம்ப கடுமையா கண்டிக்கிறாங்க. தனையனே, மகனே, உன் தகப்பன் மனம் நொந்து வெந்து பேசுகிறார். அவரை நீ மதிப்பதில்லையா? அவருக்கு உரிய மரியாதை கொடுப்பதில்லை, அவர் பேச்சை மீறுகிறாய் என்றெல்லாம் அவர் வருத்தப்பட்டு சொல்லுகிறார். அவரின் அழுகைக்கும் அவரின் குமுறலுக்கும் அல்லாஹ்வை பயந்து கொள். காரணம், பெற்றோருடைய குமுறல் அல்லாஹ்விடத்திலே மிக பிரம்மாண்டமான கோபத்தை ஏற்படுத்தக்கூடியது என்று அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அந்த பையனுக்கு அட்வைஸ் பண்றான். அந்த பையன் அமைதியை கேட்டுட்டே இருந்தான். சரி, சொல்றது யாரு? அமீருல் முஃமினீன் இல்லையா? அத்தா வேற ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு. அதனால அந்த பையன் சொல்றத பூரா கேட்டுக்கிட்டே இருந்தான். ஒரு கட்டத்தில் அவன் கேட்டான், யா அமீருல் முஃமினீன், மூமின்களின் தலைவரே, அலைசலில் வலதி ஹுகூகுன் அலா அபீஹி, குழந்தைகள் மீது சில கடமைகள் இருக்கு இல்லையா, அது பெற்றோர்களுக்கு இல்லையா? பையன் மதிக்கிறது இல்லை என்ற ரிப்போர்ட்டை வந்து சொல்றாங்க, ஏத்துக்கிட்டு நீங்க சொல்றீங்க. அதே போல குழந்தைகளுக்கு சில ஹக்குகள் இருக்கிறது இல்லையா, அது உண்டுதானே என்று கேட்கிற பொழுது அமீருல் முஃமினீன் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், பலா, ஆமா தம்பி, குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய சில பொறுப்புகள் பெற்றோர்களுக்கு, கடமைகள் பெற்றோர்களுக்கு உண்டு. ஃபமாஹிய, அது என்னன்னு அந்த பையன் கேட்கிறான். அப்போ அமீருல் முஃமினீன் பட்டியலிடுகிறார்கள், ஐ யன்தகி உம்மஹு, ஒருவன் தன்னுடைய மகனுக்கு, அது மகளோ மகனோ, நல்ல தாயை தேர்ந்தெடுப்பது, சாலிகான தாயை தேர்ந்தெடுக்க வேண்டும். இது முதல் நம்பர். இரண்டாவது, வ யுஹ்சின இஸ்மஹு, பிறந்த குழந்தைக்கு நல்ல சாலிகான நல்ல பெயர் வைக்கணும். மூணாவது, அல்லிமுகுல் குர்ஆன, திருக்குர்ஆன் ஷரீஃபை கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த மூன்றும் பெற்றோர்களுக்கு தலையாய கடமை என்று உமர் அலி எல்லாம் அந்த பையன் சொல்றான். அந்த பையன் தொடர்ந்து பேசுறான். என்ன பேசுறான்னா, அமீருல் முஃமினீன் அவர்களே, என்னுடைய தாய் முஸ்லீம் அல்ல, சிறந்தவள் அல்ல, நல்லவள் அல்ல. காரணம், ஒரு மஜூசி, நெருப்பு வணங்கியை என் அத்தா என்ன செஞ்சிருக்கிறாரு? ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சிருக்கிறாரு. அந்த பெண்ணு நெருப்பு வணங்கி, இவர் முஸ்லீம் ஆயிட்டார், ஆனா அந்த அம்மா முஸ்லீம் ஆகல. அப்படி இருக்கும்போது எப்படி என்று கேட்கிறார். தொடர்ந்து அந்த பையன் பேசுறான், எனக்கு நல்ல பேர் வைக்கல எங்க அம்மா எங்க அத்தா. என்னப்பா பேருன்னு கேட்கிறாங்க உமர் அலி எல்லாம். அவர் சொல்றாரு, ஜுஅல், ஜுஅல் என்ற பெயர். இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தா, மலத்தை உருட்டிட்டு போகும் பார்த்தீங்களா ஒரு வண்டு, இந்த காட்டுக்குள்ளையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மலத்தை உருட்டுறதுக்குனே சில வண்டு இருக்கும், சரியான நாத்தம் எடுத்த வண்டு. மலத்தை உருட்டுகிற வண்டிற்கு பெயர் தான் ஜுஅல். அந்த பெயரை எனக்கு வச்சிருக்கிறாங்க உமரே என்று அந்த பையன் சொல்லுகிறான். தொடர்ந்து பேசுகிறான், அல்லிமுகுல் குர்ஆன், குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், ஆனால் இவர்கள் குர்ஆனை எனக்கு கற்றுக் கொடுக்கல. இப்படி இருக்கிற பொழுது எப்படி இவர்களுக்கு நான் கட்டுப்படுவேன்? அவங்க அத்தா கொண்டு வந்து ரிப்போர்ட் பண்றாரு, பையன் சரியில்லை, சேட்டை பண்றான், என்னை மதிக்கிறது இல்லைன்னு. உமர் அலியில் அப்படியே திரும்பிட்டான். அவங்க அத்தாவை கூப்பிட்டாங்க, வாங்க, எங்க நீங்க என்ன கடமையை சரியாக செய்ய வேண்டுமோ நீங்கள் செய்யாத போது அந்த தலையன் அப்படித்தான் வளருவான். பெயருக்கும் அவன் வாழ்விற்கும் நிறைய தொடர்பு உண்டு, நிறைய முடிச்சு உண்டு. அது உலகத்தில் மாத்திரமல்ல, உலகத்தை தாண்டி மறுமை வரை அது டிராவல் பண்ணக்கூடிய. உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர் மிக அழுத்தமாக சொல்கிறார். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு குழந்தைகளுக்கு வைக்கிறதுலே ரொம்ப அழகான, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான பெயரை வையுங்கள். காரணம், நாளை அந்த பெயர் சொல்லிதான் அழைக்கப்படுவீர்கள். சொல்லப்படுதா இல்லையா? ஆனா அவனுக்கு என்ன பேர் வச்சாரு? ஜுஅல், மலத்தை உருட்டுகிற வண்டுன்னு பேர். இன்றைக்கு நிறைய இஸ்லாமியர்கள் எல்லாம் பயான்லாம் கேட்கிறாங்க, ஆனா பேர் வைக்கணும், பேரனுக்கு பேர் வைக்கணும், பேத்திக்கு பேர் வைக்கணும், மகனுக்கு பேர் வைக்கணும், மகனுக்கு பேர் வைக்கணும்னு சபையில உட்கார்ந்துட்டா அந்த நேரத்துலதான் புது புது பேரா யோசிப்பாங்க. அந்த நேரம் தான் புது புது பேரா வரும். இல்லைங்க அந்த பேர்லாம் சரியில்லைங்க அப்படின்னா, ஏங்க அவங்க நெட்டில் பார்த்தாங்களாமா, அது ஏதோ ஒரு நாட்டினுடைய அரசர் பெயரா, ஏதோ ஒரு நாட்டினுடைய அரசி பெயரா, இதுக்கு தான் அர்த்தம் இருக்கிறாங்க. இல்ல அர்த்தம் அதெல்லாம் இல்லாமையா ஒரு அரசருக்கு பேர் வைப்பாங்க. இன்று இவர்களாகவே ஒரு கற்பனையில் வாழ்ந்து கொள்கிறாங்க. இல்லைங்க இந்த பேர் நல்லா இருக்கே, இல்லை இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சொந்தத்தில் நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க, அப்போ சொந்தத்தில் வச்சது பேரை நம்மளே வைக்கிறது நல்லா இல்லையே. அப்புறம் சொல்லுவாங்க, யாரு குழுந்தியா பையனுடைய பேரை தான் இவனுக்கு வச்சிருக்கிறான் அப்படின்ற அந்த ஒரு பேரெல்லாம் வரும், அதனால அந்த பேரெல்லாம் வைக்க முடியும். பேர் வைக்க வேணாம்னு சொல்றதுக்கு இருக்கிற காரணம் பார்த்தீங்கன்னா, சொந்தத்தில் அந்த பேர் இருக்கின்றதுக்காக வேண்டிய பேர் வைக்கிறது. அப்போ நல்ல அர்த்தமுள்ள பெயரை வைக்காவிட்டால், உமர் அலியில் ரொம்ப தெளிவா சொல்றாங்க பாரு, அர்த்தமில்லாத பெயர்களை வைக்கிற பொழுது அவன் வார்த்தையும் அர்த்தம் இல்லாமல் போகிவிடும். என்ன ஜித்தா அதுக்காக அப்துல் ரஹ்மான் பேர் வச்சாரு, இப்ராஹிம்னு பேர் வச்சாரு, சீதேவியா வாழ்ந்துருவாரா? அது ரப்பு கையில இருக்கு, அது ரப்பு கையில இருக்கு. இப்ராஹிம் சீதேவியா நல்லவனா கெட்டவனா தீர்மானிப்பது ரப்புடைய கையில இருக்கு, இவனுடைய செயல்பாட்டில் இருக்கு. ஆனால் ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்கோ சீரான இஸ்லாத்திலே சொல்லப்படக்கூடிய அற்புதமான அர்த்தம் உள்ள நல்ல பெயரை வைத்தால்
அவன் குழந்தையை ரப்பு பெயரின் பரக்கத்து கொண்டு சீரான வாழ்வை இந்த உலகத்தில் கொடுப்பான். இது கபரோடு முடிஞ்சு போறது இல்லைங்க. இந்த பேரு நாளை கியாமத்து நாள்ல இன்னாருடைய மகன் இன்னார் அப்படித்தான் அழைக்கப்படும். நீங்க என்ன மாதிரி பேர் வைக்கிறீங்களோ அந்த பெயரை சொல்லித்தான் அபூதாஹிருடைய மகன் அல்லது காதலியுடைய மகன் அபூதாஹிர் அவர்களே வாருங்கள் அப்படித்தான் சொல்லப்படும். தகப்பன் பெயர் கூறியும் அவனுக்கு அந்த தகப்பன் எந்த பெயரை வைத்தானோ அந்த பெயரோடு அழைக்கப்படும் என்றால் பெருமானார் அங்கேயும் பார்க்கிறார்கள் பெயர்களை, இல்லையா? அப்போ பெயர்களில் அவ்வளவு பரக்கத்து இருக்கிறது, நெருங்கிய தொடர்பு உண்டு. சில நபர்களுடைய வாழ்வு ஒரு மாதிரியா புரண்டு போய்விடும் என்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் தகப்பனால் தாயால் வைக்கப்படக்கூடிய பெயர், அந்த பெயரின் பரக்கத் அவனை சீரான வழியில் மாற்றி அமைப்பதற்குண்டான அத்துணை வழிவகைகளும் இஸ்லாத்தின் பெயர்களில் உண்டு. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தான அல்லாஹ்வுக்கு மிக பிடிச்சமான பெயர் அப்துல்லா, அப்துர் ரஹ்மான். நிறைய பேரை சொன்னாங்க. அஸ்மால் ஹுஸ்னா அல்லாஹ்வுடைய பெயர்கள் எத்தனையோ இருக்கு. பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர்கள் எத்தனையோ இருக்கு, இல்லையா? அதிலே பொறுக்கி இரண்டை சொல்கிறார்கள் என்றால் உண்மையிலேயே அப்துல்லான்னு பெயர் வைச்சவங்க பாக்கியம், அப்துல் ரஹ்மான் பெயர் வைத்தவர்கள் பாக்கியம். நிறைய பெயர்கள் இருந்தாலும் பெருமானார் இந்த 2 பெயரை குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள் என்றால் அது பாக்கியமா இல்லையா? அப்போ நல்ல பெயர்களை வைக்கும் பட்சத்தில் அந்த குழந்தைகளுடைய வாழ்வு சிறப்பு. இல்லைன்னு வைங்களேன், இவர் ஏற்கு மாற டிசைனா பேர் வச்சிருவாரு. அவன் 25 வயசுல டிசைனா உழைப்பான். உழைச்சதுக்கு அப்புறம் அவர் சொல்லுவாரு, என்னன்னு தெரியல, பையன் சொல் பேச்சே கேட்க மாட்டாங்க. அட சொல் பேச்சே கேட்க மாட்டான்னா முதல் கோணல் முற்றிலும் கோணல். இந்த மாதிரி நீ ஆரம்பங்களிலேயே அதை எதையெல்லாம் இஸ்லாத்திலிருந்து நீக்கப்பட்டதோ இஸ்லாத்திலிருந்து முரணானதோ அதை பூரா செஞ்சிடற, கடைசியில அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு என்ற கைசேதங்கள் படுவதை நாம் பார்க்கிறோம். ஆக நல்ல பெயரை, அழகான பெயரை, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான பெயரை வைக்கிற பொழுது அந்த குழந்தைகளுடைய வாழ்வு சிறப்பு மாத்திரமல்ல, இது பெற்றோரின் கடமை. பாருங்க, நான் சொன்ன சம்பவத்துல உமர் ரலியல்லாஹு அப்படி நேரம் திருப்பிட்டாங்க, தகப்பன்ட்ட திருப்பிட்டாங்க. நல்ல பெயரை வைக்கலன்னா அவன் என்ன செய்வான்? அவனுக்கு செய்ய வேண்டிய 3 கடமைகள். அவன் தாயை சிறந்தவளாக நீ தேர்ந்தெடுப்பது. இன்னைக்கு நம்ம எல்லாம் முஸ்லீமை திருமணம் முடிச்சோம், இல்லையா? அன்றைய காலகட்டத்தில் மஜூசிகள், நெருப்பு வணங்கிகள், அருள் கிதாப், வேதக்காரர்கள் இப்படி நிறைய கல்யாணம் முடிச்சுட்டு இருந்தாங்க. இஸ்லாத்துடைய ஆரம்ப காலம். இப்பதான் உமர் ரலியல்லாஹு அவர் சொல்றார், என் தாய் ஒரு மஜூசி, எனக்கு வச்ச பேரு மலத்தை உருட்டுகின்ற வண்டுன்னு பேர் வச்சிருக்கிறாங்க, ஜுஹலா. எனக்கு திருக்குரானை கற்றுக் கொடுக்கவே இல்லை என்று இந்த 3 காரியங்களை சொன்னவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே திரும்புகிறார்கள். முதலில் பெற்றோர்கள் உங்கள் கடமையை சரியாக செய்யாத பட்சத்தில் உங்க மீது மட்டும் குற்றதோடு நிற்காது, அவன் செய்யற எல்லா பாவத்துக்கும் நீங்களும் ஒரு துணை என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், அவன் செஞ்ச அவனுக்குன்னு. அது ஒரு கட்டம். இன்னொரு கட்டம் இருக்குது, என்னன்னா தகப்பன் தாய் மௌத்தாயிடுச்சு, தகப்பன் தாய் மௌத்தாயிட்டாங்க, புள்ள உலகத்துல இருக்கான், அவங்கவுங்க செஞ்ச நன்மை அவங்களுக்குன்னு அதோட கட்டாயம் இருக்கணும், இல்லையா? நல்ல சாலியான குழந்தை இது கர வேண்டியவே, என் தாய் தந்தை பாவத்தை மன்னி உயர்ந்த சொர்க்கத்தை கொடு, அந்த தாய் தந்தைக்காக குர்ஆன் ஓதுகிறேன், நோன்பு வைக்கிறேன், தொழுகிறேன் என்கிற பொழுது தொடர்பு கிடைக்குது, இல்லையா? இதே போன்றுதான் ஒரு தனையனை சரியாக வளர்க்காமல் தாண்டோண்டித்தனமாக பொறுப்பில்லாமல், இன்னும் சில பேர் சொல்றான் அவன் நசீபு இருக்கு, அவன் நசீபு அதனால அப்படி பண்றான் அப்படின்னு. அவன் நசீபுங்கிறது 2வது. நீ உன் கடமையை சரியாக செய்தாயா? உன் கடமையை சரியாக செய்யாத பட்சத்தில் அவனுக்கு நல்ல பெயரோ ஒழுக்கங்களையோ கற்றுக் கொடுக்காமல் அவரு ஃப்ரெண்டு கூட தான் இருப்பாரு, நைட்டு 1 மணிக்கு தான் வருவாரு, இப்படிங்கறத அக்செப்ட் பண்றது யாரோ ஒரு அத்தா. குறிப்பிட்ட நேரத்திற்குள் வீட்டுக்குள் வராவிட்டால் அனுமதிக்க முடியாது என்று தடுக்க வேண்டிய இடத்தில் இல்லாத தகப்பன் ஒரு வகையில் குற்றவாளி. இவனா நினைச்சுக்கிறது, என் பையன் அற்புதமான பையன், என் புள்ள ரொம்ப யோகியமான புள்ள, எல்லாருமே நல்லவர்கள் தான். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அவர்களை மாற்றிவிடும். அந்த சந்தர்ப்பத்தை பார்த்து பார்த்து அந்த குழந்தைகளை வார்த்தெடுத்தால்தான் பெற்றோர்கள் வெற்றியாளர்கள். இல்லாவிட்டால் குழந்தைகள் செய்கிற அத்துணை அக்கிரமத்திற்கும் பதிலாக அல்லாஹ்விடத்திலே குற்றவாளி கூண்டு நிற்பவர்கள் இந்த பெற்றோர்கள் தான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது என்ற செய்தியைத்தான் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு மிக தெளிவாக சொல்லிக்காட்டு. இன்றைக்கு